ஒரு மாத கஷ்டப்பட்டு கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஊதியம் கிடைக்கும். ஆனால் உட்கார்ந்து கொண்டே உடம்பு நோகாமல் நாள் ஒன்றுக்கு 3000 ரிங்கெட் சம்பாதிக்கின்றவர்கள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா? வெளிநாடுகளில் இருந்து இங்கே வந்திருக்கும் பிச்சைக்காரர்கள் கும்பல் ஒன்று சிலாங்கூரில் கில்லானிலும் கோலாலம்பூரில் புக்கி பின்தாங்கிலும் பிச்சை எடுத்து நாள் ஒன்றுக்கு 3000 ரிங்கெட் வரை சம்பாதிக்கும் அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. இக்கும்பல் சிறார்களை இதற்காக பயன்படுத்தி வந்ததை போலீஸ் முறியடித்துள்ளது. ஒப்பிந்தாசா சிறப்பு நடவடிக்கையில் களம் இறங்கிய புக்கிட் ஆமான் மனித கடத்தல் தடுப்பு, கள்ளக்குடியேறிகள் தடுப்பு, கிரிமினல் புலன் விசாரணை ஆகிய பிரிவுகள் ஏமன் நாட்டைச் சேர்ந்த 8 சந்தேக பேர்வழிகளை கைது செய்தனர். இரவு 10 மணி அளவில் தொடங்கிய இந்நடவடிக்கையில் 6 மாத கைக்குழந்தையில் இருந்து 16 வயது வரையிலான 6 சிறுவர்கள், 5 வயது சிறுமி ஆகியோரை சுற்றி வளைத்து மீட்டனர் என்று புக்கிட் ஆமான் D3 துணை இயக்குனர் SAC சோஃபியன் சந்தோம் தெரிவித்தார். மாலை 6 மணி தொடங்கி பின்னிரவு 3 மணி வரை இவர்கள் பிச்சை எடுக்கின்றனர். நாள் ஒன்றுக்கு 2500 முதல் 3000 ரிங்கெட் வரை சம்பாதிப்பது விசாரணையில் தெரிய வந்தது என்று இவர் சொன்னார். 6 ஆடவர்கள் 2 பெண்கள் என கைதான 6 21 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள் என்று சோஃபியன் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.